100 நாட்கள் நடைபயணம் முடிந்திருக்கிறது. மிக வெற்றிகரமாக நீங்கள் இந்த நடைபயணத்தை நடத்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் மட்டுமல்ல, என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். நீங்கள் தான் இந்த நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்திருக்கிறீர்கள். இதுவரை இப்படி ஒரு நடைபயணத்தை தமிழ்நாட்டில் யாரும் நடத்தியது கிடையாது. எத்தனையோ தலைவர்கள் நடைபயணம் நடத்தியிருக்கின்றார்கள். வைகோ அவர்கள் நடந்திருக்கிறார், குமரி ஆனந்தன் ஐயா அவர்கள் இப்படிதான் நடந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்பு சில தலைவர்கள் எல்லாம் இந்த நடைபயணம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக. ஆனால் நம்முடைய நடைபயணம் ஒரு வித்தியாசமானது. இந்த நடைபயணம் மூலமாக ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று, ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று, ஒவ்வொரு மாவட்டத்தில் அங்கே மக்களை சந்தித்து, அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து, ஆர்ப்பாட்டம், போராட்டம், அங்கே ஒரு பேனர் வைத்து திடீர் போராட்டம், திடீர் ஆர்ப்பாட்டம், அதன் பிறகு ஒரு மாலையிலே நடைபயணம், அதன் பிறகு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள். இதெல்லாம் ஆளும் கட்சி திமுக கூட இப்படி செய்ய முடியாது. தலைமையிலிருந்து உங்ககிட்ட நான் ஒரு பைசா கூட கொடுக்கல. நீங்களே எல்லாமே பார்த்து, நீங்களே செலவு பண்ணி, இவ்வளோ பெரிய எல்லாமே தமிழ்நாடு முழுவதும் இந்த நடைபயணம் வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. இன்னைக்கு இந்த சந்திப்பின் நோக்கம், அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? நான் தொடக்கத்தில் கொஞ்சம் பேசிட்டு நடைபயணத்தை பற்றி தான் பேசலாம்ல. அதன் பிறகு என்னன்னா, எனக்கு பிறகு செல்வகுமார் அவர்களும் அருள் அவர்களும் அடுத்தது நம்ம என்ன, ஏன்னா உங்களை நான் அடுத்தது மாசம் நான் சந்திக்க போறேன். இந்த சந்திப்பு நம்ம பனையூர்ல நடந்திருக்கணும், அங்கே இடம் இல்லை.